வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கிறதோட முதல் படியாக ஆங்கில பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரை எப்படி படிக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என் கையில் இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்கலாம். இந்த பென்னட் கோல்மேன் லிமிடெட் இவங்க தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பிரிண்ட் பண்ணுறாங்க. இது கோயம்புத்தூர் டிவிஷன். இன்னும் வெனஸ்டே ஜூலை 1, 2020 இல்லைங்களா? இன்றைக்கி ஜூலை 1, 2020 இன்னையோட நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இதில் 20 பேஜஸ் இருக்குது. ப்ரைஸ் வெறும் ₹2.50. இவ்வளோ தரமான பேப்பரு வெறும் ₹2.50 தராங்க. தமிழ் தினசரிகளை அந்த மாதிரி எதிர்பார்க்கவே முடியாது. இவ்வளோ கம்மியான விலையில் இவ்வளோ தரமான பேப்பரை தராங்க, டெய்லி தராங்க. ஸோ அது ரொம்ப பாராட்ட வேண்டியது. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. அது இங்கிலீஷ் நியூஸ் எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா மொதல் 2 பக்கங்கள்லாம் விளம்பரமாக தான் இருக்கும். இது ஒரு கமர்ஷியல் பேப்பருங்கிறனால கண்டிப்பாக இதை தவிர்க்க முடியாதது. ஃபஸ்ட்டு என்ன டியூஷன்ஸ் பைஜூஸோட விளம்பரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் பிரிண்ட் அவுட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு லீஃப் கொடுத்துருக்காங்க. லீஃப் கூட WOMENS Women's Education helped cut fertility rate from 5.2 to 2.7 in 50 years report. என்ன சொல்ல வராங்க புரியுதுங்களா? அதாவது பெண்களுடைய கல்வி ஹெல்ப்ட் கட் ஃபர்டிலிட்டி உதவி இருக்குது. எது அவங்களுடைய பிறப்பு விகிதத்தை 5.2லேருந்து 2.7 இந்த 50 வருஷத்தில் குறைய போகுது அப்படின்னு சொல்லி, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது முற்காலத்தில் பெண்கள் படிக்கலை, அப்போ வதையே பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெண்கள் படிக்கிறாங்க. இப்போ அதனுடைய அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அதனால் பிறப்பு வீதம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இது. அடுத்து பாருங்கள், இதுக்குள்ளே படிக்கணும் அப்படின்னா நம்ம படிச்சுக்கலாம். அந்த ambika.pandit@timesgroup.com அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? அவங்க தான் இதை மெயில் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க? as the total fertility rate TFR அப்படிங்கன்னா total fertility rate reflects a declineனா இறக்கம் from 5.2 in 1971 to 2.2 in 2018. The sample registration system statistical report 2018 among various factors highlights how not just age but education levels of women has had a direct impact on fertility. என்ன சொல்ல வராங்க? ஏஜ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு இல்லையா? இதுக்கு என்ன இந்த ஸ்டாட்டிஸ்டிக், இந்த புள்ளியியல் விவரம், இந்த புள்ளியியல் தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா 2010 வேரியஸ் ஃபேக்டர்ஸ், பலவிதமான காரணிகள் இருக்குது. ஹைலைட்ஸ் ஹவு நாட் ஏஜ் பட் எஜுகேஷன் லெவல்ஸ் ஆல்சோ உமன் ஹாஸ். பெண்களுக்கு கல்வி கிடைச்சதன் மூலமாக, அந்த விழிப்புணர்வு மூலமாக இந்த பிறப்பு வீதம் கம்மியாக இருக்குது. ஆஸ் அ நேஷ்னல் லெவல் TFR ஃபார் த உமன் ஹேவிங் எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் இல்லிட்ரேட் இன் 2018 வாஸ் 3. ஆமாங்க, இந்த ஆஸ் அ நேஷ்னல் லெவல் TFRனா என்னங்க? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் விமன் ஹேவிங் எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் இல்லிட்ரேட் இன் 2018 வாஸ் 3. அது படிக்காதவங்களோட சதவீதம் 3% இருந்தது. திஸ் மச் ஹையர் தேன் த லிட்ரேட் குரூப். சரி, இந்த படிக்காதவங்க குழந்தை பெற்றுக்கிறதோட விகிதம் 3 இருந்தது. ஸோ TFR அவங்களுடைய அந்த லிட்ரேட் படித்தவங்களுடைய TFR 2.1 இருக்குது. படித்தவங்கள டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோவா இருக்குது? 2.1 and has registered a gradual decline of TFR with the increase of the level of education. TFR indicates the average number of children are expected to be born in per woman during her entire span of reproductive period. Going by the data, a rural woman having TFR at the national level would have been. ஸோ இப்போ புரியுது இல்லைங்களா? இதுதான் அந்த அதிகமாக நான் படிக்க விரும்பலை. இப்படி தான் ஒரு ஆங்கில நியூஸ் பேப்பரை படிக்கணுங்க. ஸோ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் நியூஸ் நேற்று பிரதம மந்திரி அவர்கள் அந்த மாலையில் பேசுனாங்க இல்லையா? அதுதான் கொடுத்துருக்காங்க. என்னது? PM urges காஷன்னு அபாயம். PM ஒரு அபாயத்துக்கான ஒரு இதை கொடுக்குறாரு. என்னது? சேஸ் ரைசிங்
நெக்லிஜென்ஸ் ஏ காஸ் ஆஃப் வரி. ரைசிங் அப்படின்னா உயரம். நெக்லிஜென்ஸ்னால் அலட்சியம். ஏ காஸ் ஆஃப் வரி கவலைப்படுவதற்கான காரணம். காசுனா காரணம். என்ன சொல்ல, கால்ஸ் ஃபார் ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளையன்ஸ் டு நார்ம்ஸ்னால் அதனுடைய சட்ட விதிகள். கால்ஸ் ஃபார் ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளையன்ஸ், அந்த சட்ட விதிகளை கடுமையாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிஎம்ஸ் கரீப் கல்யாண் அன் யோஜனா, இப்போ பிரதம மந்திரியுடைய கரீப்னா ஹிந்தியில் கரீப்னா என்னங்க, கரீப்னா ஏழை, கல்யாணம்னா கல்யாணம் தான். அன் யோஜனா, அன்னுன்னா உங்களுக்கே தெரியும் அன்னம் சாப்பாடு, யோஜனான்னா திட்டம். ப்ரொவைடிங் ஃப்ரீ ரேஷன் டு 80 crore people, 80 கோடி மக்களுக்கு வந்து ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறாங்க. வில் பி எக்ஸ்டெண்டட் நீட்டிக்கப்படும் டில் சட் பூஜா வரைக்கும் நீட்டிக்கப்படும். பை நவம்பர் எண்ட், நவம்பர் மாதம் இறுதி வரை. த ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன் வில் காஸ்ட் 90,000 crore rupees. இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்குறாங்க, 90,000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இஃப் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த பாஸ்ட் மந்த்ஸ் ஆர் இன்க்ளூடட் தென் த டோட்டல் ஸ்பெண்ட் வில் பி அரௌண்ட் 1.5 lakh crore. அந்த 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 பாஸ்ட்டு கடந்த மாதங்கள், அது மே ஜூன் மாதம் எல்லாம் சேர்த்துட்டோம்னா இதுக்கு வந்து மொத்தமாக 1.5 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்கிறாரு. கவர்மெண்ட் ஒர்க்கிங் ஆன் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க, ஒரு தேசம் ஒரு ரேஷன் கார்டை வந்து இது பண்ணுறாங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னால் என்னங்க, புலம்பெறும் தொழிலாளர்கள் டு பி பிக்கஸ்ட் பெனிஃபிஷியரிஸ், அவங்க தான் வந்து மிகப்பெரிய பெனிஃபிஷியர் ஆக போகிறாங்க. அப்பீல்ஸ் டு சிட்டிசன்ஸ் நாட் டு பி கேர்லெஸ். அவங்க சிட்டிசன்ஸ் அப்பீல் பண்ணுறாங்க, நாட் டு பி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஃபாலோ த மந்த்ரா ஆஃப் दो गाज की दूरी. காஸ் கி தூரி. ஸோ இந்த மாதிரி இது பிரச்சனையிலேருந்து தள்ளி இருங்க அப்படின்னு, தூரினா தள்ளி இருங்க. ஆல்வேஸ் ஒன் கம்ச்சா ஃபேஸ் கவர் அண்ட் மாஸ்க். யூஸ் கம்ச்சானா ஹிந்தியில் கம்ச்சானா என்ன அர்த்தங்க, மாஸ்க்கு. ஓகேங்களா. ரிக்வெஸ்ட் சிட்டிசன்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ் as a country enters season in which cough and fever cases increase. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, காஃப் அந்த இருமல் அந்த மட்டும் ஃபீவர் கேசஸ் அந்த காய்ச்சல் அந்த கேசஸ் வந்து உயரும் அப்படி சொல்கிறாங்க. கால்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ். கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ்னால் என்ன, பாதுகாக்கப்பட்ட பகுதிகள். அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. Prime Minister extends free ration plan for 80 crore people till நவம்பர் வரைக்கும் 80 கோடி மக்களுக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, இந்தியாஸ் ஆப் பேன் ஏ செட்பேக் டு குளோபல் ஆம்பிஷன்ஸ் ஆஃப் சைனீஸ் டெக் ஜெயின்ஸ். ஸோ அடுத்து இந்தியா வந்து 59 இதை வந்து அப்ளிகேஷன்ஸ் சீனாவுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து இது பண்ணிருச்சு இல்லையா, அதை பற்றி ஒரு நியூஸ் பாருங்க. இந்தியாஸ் ஆப் பேன், இந்தியா பண்ணியிருக்கிற அந்த அப்ளிகேஷன் தடை வந்து செட்பேக் டு குளோபல் ஆம்பிஷன்ஸ் ஆஃப் சைனீஸ். ஒரு பின்னடைவு. செட்பேக்னா என்னங்க, ஒரு பின்னடைவு. எது யாருக்கு, குளோபல் ஆம்பிஷன்ஸ், அது உலகளாவிய இதுக்கு வந்து சைனீஸ் டெக் ஜெயின்ஸ், இந்த சீனாவில் இருக்கக்கூடிய மென்பொருள் ஜெயின்ஸ் பெருவணிக கம்பெனிகளுக்கு இது ஒரு பின்னடைவு அப்படி சொல்கிறாங்க. they are big worry other countries may follow suit. அதனுடைய மிகப்பெரிய வரி என்ன அப்படின்னா, அதர் கண்ட்ரிஸ் மற்ற நாடுகளும் வந்துட்டு இதை பின்பற்றும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. ஸோ ஆப்பிள் கூகுள் வாண்ட் ஃபர்ம் ஆர்டர். இந்த ஆப்பிள்ங்கிற கம்பெனி தெரியும், ரெண்டுமே வந்து ஃபர்ம் ஆர்டர் தேவை அப்படின்னு இந்த ஆப்பிள் பேன் மே நாட் சிக்னிஃபிகன்ட்லி ஹிட் ரெவன்யூஸ் ஆஃப் தி சைனீஸ் ஃபர்ம்ஸ். ஸோ ஆப்பிளும் வந்து தடை பிடிச்சிருச்சு. மே நாட் ஹிட் சிக்னிஃபிகன்ட்லி ஹிட் த ரெவன்யூஸ் ஆஃப் த சைனீஸ் ஃபர்ம்ஸ் பட் வில் பே அ செட் பேக் ஆஸ் இந்தியா இஸ் சீன் எ மேஜர் க்ரோன் மார்க்கெட். இந்தியா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வளரும் மார்க்கெட்டாக பார்த்ததுனால சீன கம்பெனிகளுக்கு ஒரு பின்னடைவாக இருந்தது.
TikTok and Club Factory, among others, plan to clarify their positions to government, say they are fully compliant வித் ரூல்ஸ். நாங்கள் அந்த ரூல்ஸை வந்து ஃபுல்லாக கடைபிடிக்கிறோம், இதில் எந்த விதமான இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. ஆப்பிள் அண்ட் கூகுள் சே தே ஓன்ட் ரிமூவ் சைனீஸ் ஆப்ஸ் டில் தே கெட் ஃபர்ம் ஆர்டர். இந்த ஆப்பிளும் கூகுளும் சொல்கிறாங்க அவங்க சைனீஸ் அப்ளிகேஷன்ஸை நாங்கள் கூகுள் ஸ்டோரெல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டோம் டில் தே கெட் அ ஃபர்ம் ஆர்டர். ஒரு ஆர்டர் வர்ற வரைக்கும், அரசாங்கத்திடமிருந்து ஆர்டர் வர்ற வரைக்கும் நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம். டிமாண்ட் ஃபார் சைனீஸ் ஃபோன் பிராண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த சீன செல்பேசிகளுக்கு வந்து இன்னும் டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த சீனாவுடைய பிரசிடெண்ட் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, the ban will affect not only employment of the local Indian workers but also interest of Indian users and employment and livelihoods of entrepreneurs. ஸோ இவங்க இந்திய வேலை அவங்களுக்கு மட்டும் இது அடியாக இருக்காது, இந்திய தொழில் முனைவர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் இது அடியாக இருக்கும், மிகப்பெரிய இதாக இருக்கும். டெலிபரேட் இன்டர்ஃபியரன்ஸ் இன் சச் கோஆப்ரேஷன் வில் நாட் சர்வ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியன் சைட் அப்படின்னு சொல்லி இது நல்லா இல்லைங்கிற விதத்தில் வந்துட்டு கிம் ஜி ரோங் சைனீஸ் எம்பசி சீன தூதரக செய்தி தொடர்பாளர் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்தது இனாஃப் ப்ரூஃப் டு ட்ரை போலீஸ் ஃபார் மர்டர். ஸோ சாத்தாங்குளம் பிரச்சனை உங்களுக்கே தெரியும். அந்த ரெண்டு பேர் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் 2 பேரையும் கொன்னதில் இந்த ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, இனாஃப் ப்ரூஃப் டு ட்ரை போலீஸ் மர்டர். போலீஸாக அந்த கொலைகளை செஞ்சதுக்கான போதுமான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்தாங்குளம் கேஸ் கோஸ் டு சிபிசிஐடி டிஎஸ்பி. இந்த சாத்தாங்குளம் கேஸ் யார்கிட்ட போகுது, சிபிசிஐடி. அந்த சிபிசிஐடிங்கிற புலன் விசாரணை அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லைங்களா, தமிழ்நாடு அரசோட அந்த டிஎஸ்பிகிட்ட போகுது. காப் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த காப்புன்னா உங்களுக்கே தெரியும், அமெரிக்க இதில் காப் அப்படின்னா போலீஸ்னு அர்த்தம். இந்த அமெரிக்கன் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க காப்புன்னு, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் போலீஸ் அப்படிமோ, இந்தியன் இங்கிலீஷ்லேயும் நம்ம போலீஸ் அப்படிமோ. ஆனால் இந்த பேப்பர் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. டார்ச்சர்ட் ஆல் நைட், மொத்தம் இரவையும் அவங்க டார்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கொடுமையான நியூஸ் இல்லைங்களா. பிளட் ஆன் லாத்தீஸ் இஸ் அ ப்ரூஃப். ஓகேங்களா, லத்தியில் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் தான் வந்து இதனுடைய ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்தியா ரெக்கார்ட்ஸ் 4 lakh வைரஸ் பாசிட்டிவ் கேசஸ் அண்ட் 12K டெத்ஸ் இன் ஜூனில் வந்துட்டு என்னங்க 4 லட்சம் வைரஸ் பாசிட்டிவ் கேசஸ் ஆயிடுச்சு நம்ம நாட்டில். 12K, 1K அப்படின்னா 1000, 12Kனா 12,000 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். டிஎன் கவுண்ட் பாஸ்ட் 90K. தமிழ்நாட்டிலுடைய கவுண்ட் வந்து இது 90,000. ரெக்கவரி ரேட் ஆல்சோ அப். ரெக்கவரி ரேட்டு கூட அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ 2 killed in வைசாக் ஃபார்மா யூனிட் கேஸ் லீக், 4 ஹாஸ்பிட்டலைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், 2 பேர் கொல்லப்பட்டார்கள். இங்கே விசாகப்பட்டினத்தில் ஃபார்மா யூனிட்டில் அங்கே என்னவாச்சு, கேஸ் வந்து லீக் ஆகிடுச்சு. 4 ஹாஸ்பிட்டலைஸ் அப்படின்னா 4 பேர் அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். கீழே இன்னொரு நியூஸ் போட்டிருக்காங்க, விஷுவலி இம்பேர்ட் மேன் வைஃப் who helped people fight pandemic die a day apart. என்ன சொல்கிறாங்க, விஷுவலி இம்பேர்ட் மேன், அது பார்வை இழந்த மனிதன், அதாவது பிளைண்ட் மேன், வைஃப் who helped people fight pandemic. மேன் அவருடைய ஒய்ஃபு யாருங்க உதவி இருக்காங்க, யாருக்கு, பீப்புள் ஃபைட் பேண்டமிக் இந்த தொற்று நோய் இந்த தொற்றை வந்து போராடுறதுக்கு உதவிய தன்னுடைய ஒய்ஃபை வந்து இறந்து போயிட்டாங்க. எ டே அப்பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கீதா, அவங்களுடைய பேர் கீதா, 58 வயசு, டைட் ஆஃப் COVID-19. ஸோ COVID-19 இறந்து போயிட்டாங்க ஆன் மண்டே நைட். அருணாச்சலம் 60, டைட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸ். அவருடைய ஹஸ்பண்டும் வந்து இப்போ அவர் இறந்து போயிட்டாங்க, ஹஸ்பண்டும் வந்து இறந்து போயிட்டாங்க. ரெஸ்பிரேட்டரின்னு உங்களுக்கு தெரியும், மூச்சு விடக்கூடிய அந்த பிரச்சனையினால இறந்து போயிட்டாங்க டியூஸ்டே மார்னிங்.
செவ்வாய்க்கிழமை காலையில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். நண்பர்களே, இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.